أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد، وانتشت روحي وصار الدمع يجري يا إلهي. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبد الله ورسوله. أما بعد، فيا أيها الناس أوصيكم بنفسي أولا بتقوى الله. وقال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال نبينا صلى الله عليه وسلم: إن خير الكلام كلام الله، والسنن سنة رسول الله صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. எல்லா புகழும் ஏகரைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தானதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தலைவராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை எல்லாம் மனித சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுக்க வந்த சஹாபாக்கள் மீதும், இன்னும் இஸ்லாமிய மார்க்கத்தை தங்களுடைய வாழ்வியல் வழிகாட்டியாக ஏற்று நடக்கக்கூடிய எல்லா இஸ்லாமிய சகோதரர்கள் மீதும் என்றும் எப்பொழுதும் நிலவட்டும் என்று பிரார்த்தனை செய்தவாறு என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சில பாவங்கள், இந்த ஒரு சில பாவங்கள் மனிதர்களுடைய பார்வையிலே அது ஒரு சாதாரண பாவங்களாக தெரியலாம். மனிதர்களை பொறுத்தவரையில் அந்த பாவத்திற்கு ஒரு மதிப்பு இருக்காது. இந்த பாவம்னா என்னங்க, இதெல்லாம் சர்வ சாதாரணமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் மனிதர்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடியது போன்று அந்த பாவங்களை அதிகமாக செய்து 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 அது ஒரு பாவத்தை போன்று மனிதர்களுடைய உள்ளத்திலே இல்லாமல் ஆகிவிட்டது. அப்படி மனிதர்களுடைய பார்வையிலே அந்த பாவம் சின்ன பாவமாக இருந்தாலும், ஆனால் காபாவினுடைய இறைவனாகிய அந்த அல்லாஹ்வுடைய பார்வையில் மிக பெரிய ஒரு நாசத்தை, மனிதர்களுடைய அமல்களை எல்லாம் அழித்து, எவ்வளவு பெரிய ஏகத்துவவாதியாக இருந்தாலும் சரி, ஏகத்துவத்திலே பலத்தை தின்னு கொட்டையை போட்டக்கூடியவனாக இருந்தாலும் கூட அவனுடைய ஒட்டுமொத்த அமல்களையும் அழித்து இந்த உலகத்திலும் நாசத்தை பெற்று தந்து நாளைக்கு மறுமையிலும் நாசத்தை பெற்று தரக்கூடிய ஒரு சில பாவங்கள். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், மற்ற சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், ஓ சஹாபாக்களே, அக்பருல் கபாயிர், பெரிய பாவத்தை பற்றி நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா? பெரிய பாவங்களை பற்றி சபஅத்துன், ஒரு 7 பாவங்கள் மனிதர்களை அழித்து நாசைப்படுத்தி நரக படுகொலியிலே தள்ளக்கூடிய மிக பெரிய பாவத்தை பற்றி நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா? சஹாபாக்கள் பலா யா ரசூலல்லாஹ், அறிவித்து தாருங்கள் யா ரசூலல்லாஹ். நமக்கு எல்லாம் தெரியும், முதல் பெரிய பாவம் என்ன? அல்-இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல். அல்லாஹ்வுடைய இடத்திலே கொண்டு வந்து யாரை வைத்தாலும் அல்லது அல்லாஹ்வுடன் மற்றவர்களை சேர்த்து அழைத்தாலும் இப்படிப்பட்ட ஒரு பாவம். இது எல்லா ஏகத்துவவாதிகளும் தெரிந்து வைத்திருப்போம். குறிப்பான தௌஹீத்வாதிகளுக்கு இந்த பாவத்தை பற்றி தெரியும். அடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்றைக்கு இந்த பாவம் சர்வ சாதாரணமாக எல்லா முஸ்லிம்களிடத்திலும் இது இருக்கிறதோ, இதை விட்டு மீண்டெழுந்த ஒரு முஸ்லிம் சமுதாயம் இல்லையோ என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு
இன்றைக்கு இந்த பாவம் சர்வ சாதாரணமாக இருக்கிறது. சகோதரர், யதார்த்தத்திலே கவனியுங்கள். ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், சஹீஹுல் புகாரியில வரக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், பெரிய பாவத்தை பற்றி நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா? அலா உனப்பியுக்கும் பி அக்பரில் கபாயிர் ஸலாத்தன். 3 தடவை ரசூல் பெரிய பாவத்தை அறிவித்துமா, பெரிய பாவத்தை அறிவித்து தரட்டுமா, பெரிய பாவம்னா என்னன்னு உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா? காலு பலா யா ரசூலல்லாஹ். குல்னா, நாங்கள் சொன்னோம், பலா, எங்களுக்கு அறிவித்து தாருங்கள் யா ரசூலல்லாஹ். அல் இஷ்ராகு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. இரண்டாவது ஒரு பாவம், குறிப்பாக இன்றைய இளைஞர்கள், இன்றைய இளம் தலைமுறைகள், இன்றைய இளம் சகோதர சகோதரிகள் கவனிக்க வேண்டிய ஒரு பாவம், உங்களுடைய பெற்றோர்களுடைய உள்ளத்தை வேதனைப்படுத்துவது. ஷிர்க்குக்கு அடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனோடு தொடர்பு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தெரியும், எங்கெல்லாம் அல்லாஹ் என்னை மாத்திரம் வணங்கணும், அல்லா தஅபுது இல்லா இய்யா. குர்ஆனிலே எந்த இடத்திலெல்லாம் அல்லாஹ் இந்த வாசகத்தை கொண்டு வருகிறானோ அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், வபில் வாலிதைனி இஹ்சானா. ஓ மனிதா, உன்னை பெற்றெடுத்த உன்னுடைய தாய் தந்தையர்களுடைய விஷயத்திலே நீ நல்ல முறையில் நடந்து கொள். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது ஹுஸ்னன் இஹ்சானன் அல்லாஹ் சொல்லியிருக்கலாம். நீ உதவி செய், நஸ்ரத்தன் கித்மத்தன் பணிவிடை செய், ரிகாபன் இரக்கமாக இரு. இதே மாதிரி வார்த்தையை அல்லாஹ் போடவில்லை. வபில் வாலிதை எப்படி இணைக்கிறான் பாருங்க. அல்லாஹ்வுக்கு தவிர உங்களுடைய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் செய்யக்கூடாது. அதற்கு அடுத்து ஒரு பாவம், அதற்கு அடுத்து அல்லாஹ்வுடைய கட்டளை. ஷிர்க்குக்கு அடுத்து இந்த மனித உலகத்திலே இந்த பூமியின் மீது ஒரு பாவம் இருக்கும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அது பெற்றோர்களுடைய உள்ளத்தை வேதனைப்படுத்துவது. அடிக்க வேண்டாம், திட்ட வேண்டாம், பெற்றோருக்கு சாப்பாடு கொடுக்காம பசியில போட வேண்டாம். என்னுடைய செயலோ, என்னுடைய பார்வையோ, என்னுடைய சிந்தனையோ, என்னுடைய நடைமுறையோ, என்னுடைய ஒழுக்கமோ என்னை பெற்றெடுத்த தாயினுடைய உள்ளத்தை லேசாக, அது தாயோ தந்தையோ, என்னுடைய தாய் தந்தையனுடைய உள்ளத்தை லேசாக காயப்படுத்தி விட்டால் பாதுகாக்கணும். நஅஊது பில்லாஹி மின்ஹா. முடிந்து விட்டது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. பாருங்க ரசூல் அல்லாஹ் அது பின்னாடி வார எவ்வளவு பெரிய, நான் ஆரம்பத்துல சொன்னா இல்லையா, நீங்க எவ்வளவு ஏகத்துவவாதியா இருந்தாலும் சரி, என்னதான் நீங்க ஏகத்துவம் சுன்னா என்று வாய்க்கிலேயே பேசினாலும் சரி, எப்படிப்பட்ட தௌஹீதிலே முத்தெடுத்தவர்களாக இருந்தாலும் உங்களுடைய தாய் தந்தையர்களுடைய உள்ளத்திலே லேசாக ஒரு வேதனையை ஏற்படுத்தினால் அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய ஏகத்துவமோ, உங்களுடைய சுன்னாவோ, உங்களுடைய ஷிர்க்கை எதிர்க்கக்கூடிய அந்த பிரச்சாரம் ஒன்றும் உதவி செய்யாது. பின்னாடி அதை பார்க்கலாம். அல்லாஹ் குர்ஆன்ல எங்கெல்லாம் எனக்கு என்னை மாத்திரம் வணங்கணும் என்று சொல்வானோ அதற்கு அடுத்து அல்லாஹ் கொண்டு வருகிறது, உங்களுடைய பெற்றோர்களிடத்திலே நல்ல முறையிலே. ஒரு மனிதன் யதார்த்தத்திலே நல்ல முறை உதவுதலாக இருக்கட்டும், பேச்சாக இருக்கட்டும், பணிவாக இருக்கட்டும், அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த நல்ல கர்மங்களாக இருக்கட்டும், எதுவெல்லாம் ஹுஸ்னன், ஒரு அறிவாளி நல்லது என்று எதையெல்லாம் சிந்திப்பானோ அவை அனைத்தையும் பொதிந்து கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை இஹ்சானன், ஹுஸ்னன். இந்த முறையிலே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு பார்க்கிறோம், இன்றைய இளைஞர்களை பார்க்கிறோம், குறிப்பாக தௌஹீது பேசக்கூடிய இளைஞர்கள். நம்மிடத்திலே இருக்கக்கூடிய குறைகளை நாம் சரி செய்து கொள்ளணும். ஒரு வாழ்க்கை உண்டு, அந்த வாழ்க்கையிலே நமக்கு வெற்றி கிடைக்க வேண்டுமானால் இந்த உலகத்திலேயே நம்மளை நாம் உரசி பார்த்து கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறார், மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் உபதேசம் பண்ணுகிறார். யார் உபதேசம் பண்ணுகிறார்? பேசக்கூடிய நான் அல்ல, பேச்சாளர் அல்ல, அல்லாஹ். மனித சமுதாயத்திற்கு கடலை படைத்த அல்லாஹ், மலக்குகளுக்கு ரப்பு, மனிதர்களுக்கு ரப்பு, ஜின்களுக்கு ரப்பு, அர்ஷினுடைய ரப்பு மனித சமுதாயத்துக்கு உபதேசம் செய்கிறான். ஓ மனிதா, ஓ வஸ்ஸைனல் இன்சான், உனக்கு நான் உபதேசம் செய்கிறேன், பிவாலிதைஹி இஹ்சானா, உன்னுடைய பெற்றெடுத்த தாய் தந்தையர்களிடத்திலே நீ நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் உபதேசம் செய்கிறான். இன்னைக்கு சில நபர்களை எடுத்துக்கொள்ளலாம், சொல்லுவாங்க, என்னங்க தாய் தந்தை, என்னங்க அவர் வளர்த்தார், திருமணம் முடிச்சு புள்ள பெத்தவன் பேசுறான். இதே மாதிரி என்ன செய்யலாம், நீங்க சமுதாயத்துல திருமணம் முடிச்சாச்சு, அவனும் ஒரு பிள்ளைய பெற்றுக்கிட்டான், பெத்துப்புட்ட பிள்ளைய பெத்து போன ஆளு பேசுறாரு, என்னங்க தாய் தந்தை, என்னை என்னங்க எங்க வாப்பா கவனிச்சாங்க, என்னங்க கேக்குறாங்க, என்னைய வாப்பா என்னங்க கவனிச்சாரு, என் தம்பிய படிக்க வச்ச மாதிரி என்னைய படிக்க வச்சாங்களாங்க என்னுடைய வாப்பா. கேள்வி, என்ன கேள்வி? என்னங்க நான் சம்பாதிக்கிறத ஃபுல்லா என் வாப்பா தானங்க எடுத்துட்டு போயிட்டாரு, இன்னைக்கு நான் கஷ்டப்படுறத என்னை தெருவுல விட்டுட்டாருங்க.
எனக்கு என்னங்க சொத்தை எழுதி தந்திருக்கிறாரு? அல்லாஹ் சொல்கிறார், மனிதா, நீ உன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் நீ செய்யணும், உபகாரம் செய்யணும். காரணம் என்ன தெரியுமா? ஹமலத்துஹு, உன்னை உன்னுடைய தாய் சுமந்தாலே, கர்ஹன், கஷ்டத்துக்கு மத்தியிலே சுமந்தாள். இதற்கு மத்தியிலே சுமந்தால், கஷ்டம் சிரமத்திற்கு மத்தியிலே சுமந்தாலே அதற்கு நீ நன்மை செய். உன்னை தாய் கவனிக்கல, படிக்க வைக்கல, உன்னை முட்டாளாக்கி விட்டா, உன் சொத்தை திருடி விட்டாரு, உன்னை நடுத்தெருவுல நிப்பாட்டி விட்டாரு, அதெல்லாம் இரண்டாவதப்பா. உன்னை அழகான முறையிலே பெத்தெடுத்து உன்னை வெளியிலே ஒரு பிண்டமாக கொண்டு வந்தாரா உன்னுடைய தாய்? உன்னை வயத்திலே சுமந்து கொண்டிருக்கும் பொழுது உன்னை உன்னுடைய வயத்திலே வைத்து உன்னுடைய தாய் சுமந்தாலே அதற்கு நீ நன்றி செய். வஹமலத்துஹு குர்ஹா வதஅத்துஹு குர்ஹா, உன்னை பெத்தெடுத்தார அதற்கு நீ நன்றி செய். சஹாபாக்கள் எப்படி விளங்கினார்கள் இந்த ஹதீஸை, இந்த ஆயத்தை எப்படி விளங்கினார்கள்? சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள். சஅத் இப்னு, இன்னைக்கு ரொம்ப நபர்கள் சொல்லக்கூடிய குற்றம், இன்னைக்கு தாய்கள்கிட்ட பேச மாட்டாங்க, வாப்பா கூட சண்டை போட்டுருப்பாங்க, வாப்பாவை போய் பார்க்க மாட்டாங்க, நல்ல பெருநாளைக்கு கூட வாப்பா வீட்டுல போய் என்ன செய்ய மாட்டாங்க, வாப்பாவோட சிரிச்சு பேச மாட்டாங்க. கேட்டா சொல்றது, என் வாப்பா என்னை திருவிழா விட்டுட்டார், என் வாப்பா என்னை படிக்க வைக்கல, என் வாப்பா இன்னைக்கு நான் கஷ்டப்படுத்தேன், என் வாப்பாட்ட சொத்து இருக்கு, அவரு என்கிட்ட என்ன செய்யறாரு, என்னை குறித்து உதவி செய்ய மாட்டேங்காரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறார்கள். சஅத் இப்னு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அவுஸானி பி ஹலீலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வாசகத்தை கவனியுங்கள். அவுஸானி பி ஹலீலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய தோழர் ரசூலுல்லாஹ் எனக்கு உபதேசம் செய்தார்கள். என்ன உபதேசம் செய்தார்கள் தெரியுமா? லா தஇக் வாலிதைனி, உன்னுடைய பெற்றோருக்கு நீ மாறு செய்து விடாதே, உன்னுடைய பெற்றோருக்கு நீ மாறு செய்து விடாதே. எந்த சூழ்நிலையில் உன்னுடைய பெற்றோர் இருந்தாலும் தெரியுமா, என்னுடைய தந்தை பெற்று போட்டுட்டார், என்னைய கவனிக்கவே இல்லை, எனக்கு சாப்பாடு தரவே இல்லை, நானா சம்பாதிச்சேன், நானா படிச்சேன், நானா என்ன சொத்தை வாங்கினேன், நானா மிகப்பெரிய தாத்தா பிர்லாவான, அந்த நிலைமையில் நீ ஆகும் பொழுதும் உன்னுடைய பெற்றோர் நீ சம்பாதித்த அந்த சொத்து முழுவதையும் பிடுங்கி உன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்ய வைத்து உன்னுடைய பிள்ளையை உன்னிடத்திலே இருந்து பிரித்து உன்னை நடுத்தெருவிலே நிப்பாட்டினாலும் உன்னுடைய பெற்றோருக்கு நீ மாறு செய்யக்கூடாது. எப்படிங்க? என்னுடைய பெற்றோர் எனக்கு சம்பாதிக்கல, என் பெற்றோர் என்னை கல்வி கற்க வைக்கல, என் பெற்றோர் எனக்கு திருமணம் முடிச்சு வைக்கல, என் பெற்றோர் எனக்காக வேண்டி எதுவுமே செய்யவில்லை, நானாக சம்பாதித்தேன், நானாக கல்வி கற்றேன், நானாக பணக்காரனாக ஆனேன், நானாக 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 எல்லாம் நானாக ஆனதற்கு பிறகு என்னுடைய தந்தை வருகிறார், என்னுடைய தாய் வருகிறார், என்னுடைய சொத்து முழுவதையும் அபகரித்து விட்டு என்னை தெருவிலே நிப்பாட்டினாலும் வலா தஇக் வாலிதைனி, உன்னுடைய பெற்றோருக்கு நீ மாறு செய்யாதே. இப்படிப்பட்ட வார்த்தை ரசூலுல்லாஹ் இடத்திலே ஒரு சஹாபி ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ் இடத்திலே வந்தார். வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், இன்னைக்கு ரொம்ப வேதனைங்க, அது குறிப்பா ஏகத்துவவாதி இடத்துல ஒவ்வொரு புகார்களையும் காதுகளிலே கேட்கும் பொழுது அல்லாஹ் அக்பர், இதயம் எல்லாம் பதறுகிறது. அல்லாஹுடைய தூதர் எப்படிப்பட்ட ஒரு செய்தியை நமக்கு சொல்கிறார்கள் பாருங்க. ஒரு சஹாபி வருகிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு தந்தை இருக்கிறார், நான் அதிகமாக சம்பாதிக்கிறேன், யா ரசூலல்லாஹ். தந்தைக்கு உண்டான மதிப்பை முதலிலே மனித சமுதாயம் தெரியும். இன்னைக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், இன்னும் தந்தையை என்ன நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நம்முடைய உள்ளத்துல தந்தையை பற்றி என்ன நினைப்பு இருந்து கொண்டிருக்கிறது? ஏதோ பெற்று போட்டாரு, நமக்கு பிடிச்சா அவர் பேச்ச கேட்போம், நம்ம நினைச்ச மாதிரி வாழணும், அவர் நம்ம விஷயத்துல எதுலையும் தலையிடக்கூடாது, நாங்களாக முன்னேறுவோம், நாங்களாக வாழ்வோம், எங்களுடைய விஷயத்தில் எதுவுமே தலையிடக்கூடாது. இன்றைய மகன்களுடைய லட்சணம் அப்படித்தான் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்விடத்திலே ரசூலுல்லாஹ் தந்தைக்கு கொடுத்த சிறப்பை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு சஹாபி வருகிறார், யா ரசூலல்லாஹ், நான் அதிகமாக சம்பாதிக்கிறேன், என்னுடைய சம்பாத்தியம் முழுவதையும் என்னுடைய தந்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார். என்ன செஞ்சிட்டு இருக்கிறார்? என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நான் சம்பாதிக்கிறேன், நான் சம்பாதிச்சு என் வாப்பாட்ட கொண்டு போய் கொட்டுறேன், என் வாப்பா என்ன தெரியுமா செய்யறாரு, அதை வீணாக ஆக்கி கொண்டிருக்கிறார். யா ரசூலல்லாஹ், இப்பொழுது நான் என்ன செய்யணும் யா ரசூலல்லாஹ்? உடனே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஓ மனிதா, நீ சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியமும் சரி, நீயாக இருந்தாலும் சரி, முதல் உரிமை உன்னுடைய தந்தைக்குத்தான் இருக்கிறது. அவர் போல மிச்ச மீறி ஏதாவது விட்டால் நீனும் உன்னுடைய
மனைவியும் உன்னுடைய மக்களும் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். ரவாஹு அபூதாவுத் அவர்களுடைய செய்தி. மிச்சம் மீதியை வச்சுட்டு போனா இன்னைக்கு ஒரே குற்றச்சாட்டு, இதுதான் குற்றச்சாட்டு. தந்தையிட்ட பேச மாட்டேங்க, கேட்டா என் தந்தை என்னை கவனிக்கலைங்க. ஏன் கவனிக்கணும் என்று கேட்கிறேன். அது அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் உண்டான விஷயம். உனக்கு அல்லாஹ் என்ன உபதேசம் செய்கிறான்? உனக்கு அல்லாஹ் என்ன உபதேசம் செய்தான்? நீ பிறந்தவுடன் உன்னை குப்பத்தொட்டியில் தூக்கிக் கொள்வதற்கு உன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் எவ்வளவு நேரமாகும்? நீ பிறந்தவுடன் உனக்கு உணவு கொடுக்காமல் உன்னை விதித்து வெளியிலே குழந்தை இருக்கிறானா இல்லையா? அதே மாதிரி உன்னை கொண்டு போய் விற்கிறதுக்கு உன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் எவ்வளவு நேரமாகும்? அதையெல்லாம் பொறுத்து உன்னை பாதுகாத்து வளர்த்ததனுடைய லட்சணம் இன்றைக்கு தாயினுடைய சொத்தை அபகரிக்கிறான். அபகரிச்சுட்டு தாயையும் தந்தையும் வெளியில விடுறான். உம்மாவும் வாப்பாவும் ஒவ்வொரு வேளை சோறுக்கு இன்னைக்கு வீட்டை தட்டி கொண்டிருக்கிறார்கள். மகன்களுடைய வீட்டை, மகள்களுடைய வீட்டை சமுதாயத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். இருக்கிறோமா இல்லையா? அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தாய்க்கும் தந்தைக்கும் செய்யக்கூடிய அந்த உபகாரம் எவ்வளவு அல்லாஹ் கற்றுத் தருகிறான், எப்படி கற்றுத் தருகிறான் பாருங்கள். அல்லாஹ் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டதுதான். ஆனா இன்னைக்கு இந்த தன்மை என்னிடத்திலே கேட்டால் நான் இந்த வசனத்தை வாசிச்சதற்கு பிறகு நீங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்கள், நாம தானே பேசுறோம் குர்ஆன் சுன்னா, நாம தானே பேசுறோம், நாங்கெல்லாம் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய கூட்டம். இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த வசனத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் நம்முடைய பெற்றோர்களிடத்திலே இருந்து கொண்டிருக்கிறதா? வக்கல்லா ரப்புக் சூரத்துல் இஸ்ராவிலே அல்லாஹ் பேசுகிறான். வக்கல்லா ரப்புக், அல்லாஹ் கட்டாயமாக கடமையாக ஆக்கிவிட்டார். வாசகத்தை கவனிக்கணும். அல்லாஹ் கடமையாக ஆக்குகிறான் என்று சொல்லல, என்று அந்த இடத்துல போடணும். அல்லாஹ் கடந்த காலத்தோடு பேசுகிறான். அல்லாஹ் தீர்ப்பாக ஜட்ஜ்மென்ட் எழுதி விட்டான், முடித்து விட்டான், கட்டாயமாக ஆக்கிவிட்டான். அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யா, அல்லாஹ்வை தவிர நீங்கள் வேற யாரையும் வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் உங்கள் மீது கட்டாயமாக நிர்பந்தித்து விட்டான். வபில் வாலிதைனி இஹ்சானா, உன்னுடைய தாயிடத்திலும் தந்தையிடத்திலும் நீ நல்ல முறையிலே நடக்க வேண்டும். நல்ல முறை என்றால் என்ன? அல்லாஹ் கற்றுத்தர தொழுகணும் என்று தான் அல்லாஹ் சொல்வான், தொழுகையை அல்லாஹ் கற்றுத்தர மாட்டான். நோன்பு நோக்கணும் என்று தான் சொல்வான், நோன்பை அல்லாஹ் கற்றுத்தர மாட்டான். ஜகாத்து கொடுக்கணும் என்று தான் அல்லாஹ் சொல்வான், ஜகாத்தை அல்லாஹ் கற்றுத்தர மாட்டான். இங்கே அல்லாஹ் உன்னுடைய தாய்க்கு நீ வழிபடணும், உன்னுடைய தாயினுடைய கட்டளையை ஏற்று நடக்கணும், தாய்க்கும் தந்தைக்கும் நன்றி உள்ளவனாக இருக்கணும். எப்படி தெரியுமா? எப்படி தெரியுமா? இம்மா யபுலு அன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃப். உன்னுடைய தாயிலே ஒருவரோ அல்லது இருவரோ, ஒரு ஆள் இறந்து போயிட்டு, வாப்பா இறந்து போயிட்டு, அல்லது உம்மா இறந்து போயிட்டு, அல்லது ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கிறாங்க. அந்த ரெண்டு பேர்களில் ஒருவரோ இருவரோ உன்னிடத்திலே உயிரோடு இருக்கும் பொழுது ஃபலா தகுல் லஹுமா, நீ அவர்களிடத்திலே பேசாதே, உஃபின், சி, வா, போ என்ற இந்த பதத்தை கொண்டு நீ பேசாதே. இன்னைக்கு சொல்ல முடியுமா யாராச்சும்? இன்னைக்கு 99.4% இளைஞர்கள் உம்மாவை கூப்பிடக்கூடிய லட்சணம், உம்மா இங்க வாடா, உம்மா இங்க வா, வாப்பா இங்க வா. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சொல்கிறான், உன்னுடைய தாயையும் தந்தையையும் பேசும் பொழுது சி, வா, போ என்று இந்த பதத்தை கொண்டு கூட நீ பேசாதே. வலா தன்ஹர்ஹுமா, உன்னுடைய தாயையும் தந்தையும் நீ மிரட்டாதே, உருட்டாதே. உனக்கு கீழே வேலை பார்ப்பவர்களை போன்று நீ விரட்டாதே. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ரயீசுல் முவஹ்ஹித் இப்னு அப்பாஸ் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, இப்னு அப்பாஸ் அவர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய பாசத்திற்கு துஆவுக்கு சொந்தக்காரரே, அல்லாஹ் தாயை வேதனைப்படுத்த கூடாது, தந்தையை வேதனைப்படுத்த கூடாது என்று சொல்கிறானே, தாயினுடைய மனதையோ தந்தையினுடைய மனதையோ நோவினைப்படுத்த கூடாது என்று சொல்கிறானே, இதனுடைய அர்த்தம் என்ன? சஹாபாக்கள் எப்படி புரிந்தார்கள் பாருங்க. இதனுடைய அர்த்தம் என்ன? இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், நீ ஒரு ஆடை உடுத்திருக்கிறாய், அந்த ஆடையிலே ஒரு சின்ன தூசி உன்னுடைய ஆடையிலே இருக்கிறது, உன்னுடைய தாயும் தந்தையும் உட்கார்ந்திருக்கிறார்கள். இந்த சமயத்திலே உன்னுடைய ஆடையை உதரும் பொழுது இந்த தூசி உன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் லேசான வேதனையை கொடுக்குமே, ஆனால் அதுவும் மனவேதனைதான், அதுவும் பெரிய பாவம் என்பதாக இப்னு அப்பாஸ். என்னங்க, ஆடையில இருக்கக்கூடிய தூசிய இப்படி உதறுத, இந்த தூசிய உம்மா முகத்துல பட்டுட்டு, வாப்பா முகத்துல பட்டுட்டு முடிஞ்சு போச்சு, பெரிய பாவம் உன்னுடைய தலையில எழுதப்பட்டு விட்டது. கேட்காங்க, வலா தன்ஹர்ஹுமா,
அல்லாஹ் சவுண்ட் போட்டு பேசக்கூடாது, மிரட்டக்கூடாதுங்கிறான. இதனுடைய அர்த்தம் என்ன? இப்னு அப்பாஸ் சொன்னாங்க. இப்னு அப்பாஸ் சஹாபி சொன்னார். யார் சொன்னார்? அல்லாஹும்ம அல்லிம்ஹுல் கிதாப். இறைவா, இந்த இப்னு அப்பாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த சிறுவருக்கு குர்ஆனுடைய ஞானத்தை கொடுப்பாயாக என்று யாருக்கு பிரார்த்தனை செய்தார்களோ அந்த இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், ஒரு அடிமை இடத்திலே ஒரு மகன் எப்படி பேசணும் பாருங்க. அம்மா வாப்பா இன்னைக்கு பேசுறமாங்க இப்படி. ஒரு மகனும் இன்னைக்கு இதெல்லாம் சொல்லும் பொழுது சிரிப்பா இருக்கு. என்னங்க எங்கிட்ட போய் இதை சொல்றீங்க? இதெல்லாம் பழக்க தோட்டத்துல வந்துட்டுங்க. இன்னைக்கு உம்மாவை வாப்போன்னு சொல்லி பேசாதரா, உம்மாவை வாங்க போங்கன்னு சொல்லும் பொழுது எங்க வெக்கமா இருக்குங்க. என்னவா இருக்கான்? வெக்கமா இருக்குங்க. பழக்க தோற்றத்துல நாங்க மனசுல எல்லாம் பாசம் வச்சிருக்கோம். உன்னுடைய பாசத்தை கொண்டு எதுவும் எடுபடாது. அல்லாஹ் குர்ஆனில் கட்டளையாக விதித்து விட்டால் உன்னுடைய உம்மாவையும் வாப்பாவையும் வா போ என்று பேசவே கூடாது என்று இப்னு அப்பாஸ் கேட்கப்பட்டது. வலாத்தன் ஹருகுமா, தாயையும் தந்தையும் அல்லாஹ் மிரட்டக்கூடாது என்று சொல்கிறானே, இதனுடைய அர்த்தம் என்ன? இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், ஒரு மனிதன், ஒரு அடிமை, அந்த அடிமை தவறு செய்து விட்டார், இந்த அடிமையினுடைய எஜமானனோ மிக கொடூரமானவன். வாசகத்தை கவனிக்கணும். என்னங்க, ஒரு அடிமை தவறு செய்து விடுகிறான், இந்த அடிமையினுடைய எஜமானனோ மிக கொடூரமானவன். இந்த கொடூரமானவனுக்கு அடிமையாக இருப்பவன் தவறு செய்து விட்டால் அவன் முன்னாடி எப்படி கூடி குறுகி நிற்பானோ, அவன் முன்னாடி இவன் எப்படி பேசுவானோ, அதே போன்று தான் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் முன்னாடி ஒரு மகன் பேச வேண்டும். பேசுறமா? அல்லாஹ் சொல்றான் அடுத்து, வக்குல்லஹுமா, நீங்கள் அப்படி பேசினால், நீங்கள் அப்படி உங்க உம்மா மாட்ட வாப்பா மாட்ட பேச வேண்டிய நிர்பந்தம் நிலைமை ஏற்பட்டால், கவுலன் கரீமா, கவுலன் கரீமா, தங்கையான வார்த்தை, இனிமையான வார்த்தை, மனதிற்கு பிடித்த வார்த்தை, அந்த வார்த்தையை கேட்டவுடன் இது என்னுடைய குழந்தை அல்லவா என்று பாசம் தாயினுடைய உள்ளத்திலும் தந்தையினுடைய உள்ளத்திலும் கொப்பளிக்குமே, அப்படிப்பட்ட வார்த்தையை கொண்டு நீங்கள் பேசுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹி தஆலா, ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹி தஆலா. புகாரில 527, முஸ்லிம்ல 85வது ஹதீஸ். ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹி தஆலா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமான அமல் என்ன யா ரசூலல்லாஹ்? வாசகத்தை அங்க இடத்துல ஹுப்புன் இல்லன்னு கேட்கல சஹாபி. சஹாபி இப்படி கேட்கிறாரு, அஹப்பு, மிக 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 பிடித்தமான ஒரு வார்த்தை. ஹுப்புன் போட்டாலும் பிடித்தல், அஹப்பு என்று சொன்னால் மிக 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 பிடித்தமான ஒரு அமல். எந்த அமல் யா ரசூலல்லாஹ்? ரசூலுல்லாஹ் அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, நேரம் வந்த உடனே தொழுதும், நேரம் வந்த உடனே அந்தந்த வக்தில தொழுதுணும். இந்த டாபிக் தெரியும். சும்மா யா ரசூலல்லாஹ், பிறகு என்ன யா ரசூலல்லாஹ்? பிர்ருல் வாலிதைன், பிர்ருல் வாலிதைன், உன்னுடைய தாயிடத்திலும் தந்தை இடத்திலும் நல்ல முறையில் நடப்பது. என்னுடைய தாயிடத்தில் தந்தை இடத்தில் நல்ல முறையில் நடப்பது ஒரு நன்மை. என்னுடைய தாயிடத்திலே பேசுவது ஒரு நன்மை. என்னுடைய தாயினுடைய முகத்தை பார்த்து சிரிப்பது ஒரு நன்மை. என்னுடைய தாய்க்கு உதவி செய்வது ஒரு நன்மை. எப்படிப்பட்ட நன்மை? பிர்ருல் வாலிதைன், அமல்களிலேயே சிறப்பான ஒரு அமல். இதற்கு நிகரான ஒரு அமலே இல்லை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த நன்மை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? இன்னும் ரசூலுல்லாஹ் எவ்வளவு ஹதீஸ்கள், ஜஅம அன்கும், ஜஅம அன்கும், ஜஅம அன்கும், நசமா போட்டும், நசமா போட்டும், வெலங்காம போகட்டும். ஒருத்தர் யார் பிரார்த்திக்கிறார்? யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ். எந்த மனிதர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தால் அவருடைய பிரார்த்தனை தடை செய்ய முடியாது. ஒரு சஹாபி ஒரு ஆள் சாப்பிட்டு இருந்தார், இடது கையால சாப்பிட்டார். ரசூலுல்லாஹ்வுடைய பத்வாக்கு இருக்கக்கூடிய வேலில பாருங்க, அப்பதான் இந்த ஹதீஸ் தெரியும். ஒரு மனிதர் இடது கையால சாப்பிட்டார், குல் பியமீனிகையா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்க மனிதா வலது கையால சாப்பிடல சத்தியம். அதுக்கு அவர் சொன்னார், திமுரா, எனக்கு சக்தி பெற மாட்டான். ரசூலுல்லாஹ் கூட சாப்பிட்டார். ஒரு மனிதர் சாப்பிடும்போது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, மனிதா குல் பியமீனிக், உன்னுடைய வலது கையால நீ சாப்பிடப்பா. அதுக்கு அவரு சொன்னாரு, சத்தியா முஹம்மது, அதுக்கெல்லாம் எனக்கு சக்தி கிடையாது, என்ன கிடையாது, சக்தி கிடையாது. அப்படியா? அல்லாஹ் அப்படியே ஆக்குவானாங்க. இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ராவி அறிவிக்கிறாரு, அல்லாஹ் அக்பர், ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னதற்கு பிறகு அவர் மரணிக்கக்கூடிய வரை அவருடைய கை எந்திக்கவே இல்லை. கை அவ்வளவுதான், அப்படி ஸ்டவப்பா நின்னுட்டு, அப்படியே நின்னுட்டு எதுவுமே செய்ய முடியல. அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ் பிரார்த்திக்கிறார்கள், ஒரு மனிதன் நாசமாகட்டும், சும்ம ஜஅம அன்கும், ஒரு மனிதன் நாசமாகட்டும், சும்ம ஜஅம
அபவைஹி இந்தல் கிபரி அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலம் யதுகுலில் ஜன்னah. அல்லாஹ் பாதுகார் யா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தாயோ தந்தையோ இருவரில் ஒருவர் உயிரோடு இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாமல் ஒரு மனிதன் நரகத்திற்கு போகிறானே, அப்படிப்பட்டவன் நாசமா போகட்டும். என்னங்க, தாயோ தந்தையோ ஒருவர் இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்து சொர்க்கத்திற்கு போக முடியாத அளவிற்கு ஆகிவிட்டானே, அப்படிப்பட்ட மனிதன் நாசமாக போகட்டும் என்பதாக ரசூலுல்லாஹ் பிரார்த்தித்தார்கள் என்று சொன்னால் தாயுடைய அந்த பணிவிடைக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடுகிறார். உமர் கேவா. ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கிறார்கள். பிரச்சாரம் செய்யும் பொழுது 10 நபர்கள் இஸ்லாத்துக்குள் வருகிறார்கள். அதில் யமன் தேசத்தில் இருக்கக்கூடிய உவைஸ் இப்னு ஆமிர் என்ற ஒரு ஆள், அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இவருடைய அந்த சிறப்பை பாருங்கள். தாய்க்கு பணிவிடை செய்வதற்கு கிடைக்கக்கூடிய நன்மை இன்னைக்கு என்னங்க நடக்குது? உம்மா சொல்றது கடைக்கு போயிட்டு வாடா, பாப்பா சொல்றாரு டிவி ஆனடா, உம்மா சொல்றடே நைட்டு போன் பேசாம தூங்கடா, பாப்பா சொல்றாரு நல்லா படிடா. என்னங்க செய்யறாமக, நீ வாப்பாவே இல்லைங்கிறாங்க. எங்க நடந்துட்டு இருக்கு? எங்கேயும் நடக்கலங்க, இங்க நடந்துட்டு இருக்குங்க. எங்கேயும் நடக்கல, நம்ம சமுதாயத்துல நடந்துட்டு இருக்கு. என்னங்க நடக்கு? பாப்பா சொல்றாரு படி மகனே, பொம்பளைட்ட போன் பேசாத, மகனே டிவி பார்க்காத, மகனே சேட்டை பண்ணாத. இப்படிதான் சொன்னா எனக்கு வாப்பாவே கிடையாது, நான் உனக்கு மகனே கிடையாது. நீ எவ்வளவு பெரிய அமல் செய்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆபிதாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சிறப்பான உயரத்திலே இருந்தாலும் சரி, பெற்றோருடைய மனம் ஒரு தடவை வாழ்க்கையிலே நான் என்னுடைய பெற்றோரை, என்னுடைய தாயையோ தந்தையோ வேதனைப்படுத்தி விட்டால் அல்லாஹ் நான் மரணிப்பதற்கு முன்னாடியே அல்லாஹ் எனக்கு வேதனையை தருவான், தந்து இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பனி இஸ்ரவேல் சமுதாயத்திலே ஜுரைர் என்ற ஒரு மனிதர் வாழ்ந்து கொண்டிருந்தார். யாருங்க ஜுரைர்? எப்படிப்பட்ட மனிதர் தெரியுமா? அபுதுன் சாலிஹுன். அபுதுன் சாலிஹுன், ரொம்ப நல்ல மனுஷர், ரொம்ப இபாதத். அபுதுன் எப்படிப்பட்ட இபாதத்து தெரியுமா? அவருக்காக வேண்டி தங்கத்திலே கூடாரம் கட்டி அவரை வணங்க வைப்பதற்கு தயாராக ஒரு கூட்டம் இருந்தது. அப்படிப்பட்ட நன்மைகளிலே கொள்ளையடிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆபிது ஜுரை. இந்த ஆபிது ஒரு நாள் தொழுது கொண்டிருக்கிறார். இந்த ஜுரை தொழுது கொண்டிருக்கும் பொழுது உம்மா வருகிறார்கள். யா ஜுரை, உம்மா கூப்பிடுறாங்க ஜுரைஹை. இவர் என்னங்க செஞ்சுட்டு இருந்தாரு? டிவி பார்க்கல, டிவி பார்த்துட்டு கடைக்கு போகணும்னு சொல்லி உம்மா பேச்ச கேட்கல. என்னங்க செஞ்சுட்டு இருந்தார் இவரு? அல்லாஹு அக்பர் சொல்லி அல்லாஹ்வுக்காக வேண்டி ஜுரைஹ் தொழுது கொண்டிருக்கிறார். தப்பா? இப்ப உம்மா வருது, யா ஜுரை, என்னுடைய மகனே ஜுரைஹே கூப்பிடுறாங்க. இப்ப இவர் நினைக்கிறாரு அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகிறோம், உம்மா கூப்பிடு, தொழுகையா உம்மாவா? குழப்பம். கடைசி என்ன ஆயிடுச்சு? தொழுகையை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். தொழுது முடிச்ச உடனே உம்மா பேச்ச போய் கேட்போம். அந்த உம்மா போயாச்சு. திருப்பி வருகிறார்கள். யா ஜுரைஹ், ஓ ஜுரைஹே, கவனியுங்கள் மக்களே, இந்த சம்பவங்கள் கேள்விப்பட்டாலும் இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? யாராவது சொல்ல முடியுமா? என்னுடைய வாழ்க்கையிலே வாழ்நாள் முழுவதும் என்னுடைய உம்மா மனது வேதனைப்படாமல் நான் வாழ்ந்திருக்கிறேன் என்று யாராவது சொல்ல முடியுமா? என்னுடைய தந்தையினுடைய மனசு வேதனைப்படாமல் என்னுடைய வாழ்க்கையை நான் கழித்தேன் என்று யாராவது சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு தௌஃபீக்கை அல்லாஹ் இன்னைக்கு நாம் இருக்கிறோமா? யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். பாருங்க, ஜுரை தொழுதார். உம்மா வந்து அழைக்கிறார், யா ஜுரை. அவச்சல்ல தொழுக, உம்மாவா? தொழுவோம். மீண்டும் வருகிறார், யா ஜுரை, தொழுகையா உம்மாவா? தொழுகுவோம். இந்த உம்மா சொன்னார்கள், யா அல்லாஹ் என்னுடைய மகனை, அவர் தொழுதுட்டு தான் இருந்தாரு, நல்லா கவனிக்கணும், மற்றபடி எந்த ஒரு இதுவும் இல்லை, மிகப்பெரிய ஒரு ஆபீஸ், மிகப்பெரிய வணக்கஸ்தானி. சொன்னார்கள் அதனுடைய தாய், யா அல்லாஹ் இந்த ஜுரை மரணிப்பதற்கு முன்னால் இவனுடைய முகத்திலே ஒரு விபச்சாரியினுடைய முகம் முடிக்காமல் இவனை நீ மரணித்து விடாதே யா அல்லாஹ். முடிச்சு. காலங்கள் உருண்டோடுகிறது. ஜுரை மிகப்பெரிய வணக்கஸ்தானியாக ஆகிவிட்டார், மிகப்பெரிய வணக்கஸ்தானியாக ஆகிவிட்டார். ஜுரைகை பார்த்து மக்கள் தலையிலே தூக்கி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு பெண் வருகிறார், விபச்சாரியான பெண். பனி இஸ்ரவேலரிடத்திலே சவால் விடுகிறார், இந்த ஜுரைகை நான் கெடுத்து காமிக்கட்டுமா? மக்கள் எல்லாம் பெருமை பேசுகிறார்கள். ஜுரைகை யார் தெரியுமா? அவரை அவ்வளவு சீக்கிரமாக உன்னால் வழிகெடுத்து விட முடியாது. சொன்னார், இல்லை, நான் நினைத்தால் வழிகெடுத்து விடுவேன். இந்த ஜுரைகை இருக்கக்கூடிய இடத்திற்கு பணியாளனாக வேலைக்கு சேர்கிறார், பணி செய்து கொண்டிருக்கிறார். ஜுரைகை கெடுக்க பார்க்கிறார். ஜுரைகைக்கு முன்னாடி ஆபாசமாக நின்று பார்க்கிறார். ஜுரை அப்பவும் தப்பு செய்யல, எதுவுமே செய்யல.
கடைசி பார்த்தா ஆஹா ஜுரைக கெடுக்க முடியாது, வாக்குறுதி கொடுத்துட்டா பனி இஸ்ரவேலர்களுக்கு. கடைசி தன்னோடு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு இளைஞனோடு உறவு கொண்டு ஒரு பிள்ளையையும் பெற்று கடைசி தூக்கிட்டு வந்து சொல்லி போட்டா ஜுரைகு தான் இந்த பிள்ளைக்கு தந்தை. ஜுரைகு எப்படிப்பட்ட ஆளுங்க, எப்படிப்பட்ட ஒரு யோக்கியம் உள்ள ஒரு ஆள். அந்த தாய் அவர் செய்த தப்பு என்ன, தொழுதார். தொழுகையிலே தாயினுடைய முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. தாய் கூப்பிடும் பொழுது தொழுகையை நிப்பாட்டவில்லை. நபீலான தொழுகைகளை நீங்கள் தொழுதால் உங்களுடைய தாய் உங்களை அழைத்தால் உடனே தொழுகையை முறித்து உங்களுடைய தாயினுடைய தந்தையினுடைய சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பருது தொழுகையாக இருந்தால் உடனே பருது தொழுகையை சுருக்கி தொழுதுவிட்டு உங்களுடைய தாய்க்கும் தந்தைக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஜுரை அழுகிறார். பலித்து விட்டது என்னுடைய உம்மாவினுடைய பிரார்த்தனை, நான் தப்பு செய்யவில்லை தான். ஆனால் இவனுடைய உம்மா சொன்னார்கள் இவனுடைய முகத்திலே விபச்சாரி முடிக்க வேண்டும். கடைசி சொல்லி பார்க்கிறார், நான் செய்யவில்லை. பனி இஸ்ரவேலர்கள் மலையர்கள் அவருடைய அடிக்கு போடுறான். எல்லாத்தையும் பிரித்து மேஞ்சி தெருவுல கூட்டு வந்து மரண தண்டனைக்கு நிப்பாட்டியாச்சு. யார இந்த தப்பும் செய்யல, நல்ல வணக்கஸ்தாலி, எதுவுமே செய்யல, தூக்கிட்டு வந்து மரண தண்டனைக்கு நிப்பாட்டின உடனே அவர் சொல்றாரு, எப்பா மரண தண்டனா சரியப்பா, அவர் 2 ரக்காய் தொழுவான் மதி கூட தொழுகிறார். தொழுது விட்டு அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தித்து விட்டு அந்த குழந்தையை வயிற்றிலே குத்திகிறார். உன்னுடைய தகப்பன் யார்? அது சொன்னது அந்த குழந்தை பேசியது, என்னுடைய தகப்பன் அந்த ஆடு மேய்க்கக்கூடிய இளைஞன். ஆனா இதுல வருத்தப்பட வேண்டிய விஷயம், தப்பு செய்யாத ஒரு ஆடினுடைய நிலைமை என்ன ஆச்சு, ஏன் இப்படி ஆச்சு? இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா? இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்பஅத்துன் ஹக்குன் அலல்லாஹி இல்லா யதுகுல் ஜன்னah, அல்லாஹ் தன்னின் மீது கட்டாயமாக ஆக்கிவிட்டான். 4 நபர்களை சொர்க்கத்திற்குள் நுழையவே விட மாட்டான். 4 நபர்களை சொர்க்கத்திற்குள் நுழையவே விட மாட்டான். வலா யுதீகுஹுமுன் நஈமா, அந்த சொர்க்க சுகத்தை கூட டேஸ்ட் பண்ணக்கூடிய சுவைக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையை கூட அல்லாஹ் இந்த 4 நபர்களுக்கு கொடுக்க மாட்டான். முதுமினல் கும்ரி, முதுமினல் கம்ரி, நிரந்தரமாக மது அருந்துபவன், ஆக்குலி ரிபா, வட்டியை சாப்பிடுபவன், அடுத்து யத்தீம்களுடைய சாப்பாடை அநியாயமாக சாப்பிடுபவன், பெற்றோர்களுடைய மனதை வேதனைப்படுத்துபவன். பெரிய அடிக்கலாம் நான் திட்ட வேண்டாம். பெற்றோர்களுடைய மனதை வேதனைப்படுத்துபவனின் மீது அல்லாஹ் தன்னின் மீது கட்டாயமாக ஆக்கிவிட்டால் அவன் கண்டிப்பாக சொர்க்கத்திற்குள் நுழையவும் முடியாது. சொர்க்கத்தினுடைய அந்த தேத்தை கூட அவனால் சுவைக்க முடியாது என்பதாக ரசூலுல்லாஹி சொன்னார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்னங்க? இன்றைக்கு பல புகார்கள் வருகிறது, எழுதி வருகிறது, சொல்கிறார்கள், ஆள்களை விட்டு சொல்கிறார்கள். வருத்தப்பட்டு பேசுகிறேன். இந்த தலைப்பு எடுப்பதற்கு காரணம் நம்மளை உங்களை போன்ற சகோதரர்கள், என்னை போன்ற ஆட்கள் தான் வருகிறது. வீட்டில இருந்து தகவல், நான் இங்க வந்து 4-5 வீட்டில இருந்து தகவல் வருது. என்ன தெரியுமா வந்துச்சு? யா அல்லாஹ், கேட்டா நெஞ்சு பதறுகிறது. இதை யாரு செய்கிறார் என்று பார்த்தா ஏகத்துவவாதி செய்து கொண்டிருக்கிறார். வருது, உம்மா அனுப்பி வைக்கிறாங்க. என் மோன் சுன்ன ஜமாத்துல இருக்கும் பொழுதெல்லாம் நல்ல மோனா இருந்தான். பதில பாருங்க. என்னங்க, என் மோன சுன்ன ஜமாத்துல இருக்கும் பொழுதெல்லாம் நல்ல மோனா இருந்தான். என் பேச்ச கேட்டான், எங்களை மதிச்சான், எங்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை கொடுத்தான். ஆனா இன்னைக்கு நீங்க தொழுகன்னு சொல்லி நீங்க கூட்டிட்டு வந்து விட்டிய, இப்போ என்னை போட்டு மிதித்து கொண்டிருக்கிறான். பெத்த உம்மாவை என்னை அதிக்குகிறான் என்னுடைய மகன். கேட்டால் சிறுக்கு விதாத்து என்று பேசுகிறான். உன்னுடைய தாயோ தந்தையோ மிகப்பெரிய சிறுக்கு வைக்கக்கூடிய சிறுக்குவாதிகளாக இருந்தாலும் அவர்களை தண்டிப்பதற்கோ அவர்களை திட்டுவதற்கோ உனக்கு ஆற்றலை தந்தது யார்? யார் தந்தார்? என்னுடைய தந்தை சிறுக்கு வைக்கக்கூடிய தந்தையாக இருக்கட்டும், என்னுடைய தந்தை சிலைகளுக்கு முன்னால் நின்று பூசாரி செய்யக்கூடிய பூசாரியாக இருக்கட்டும், என்னுடைய தாய் தர்காக்களுக்கு சென்று எண்ணெய் ஊட்டக்கூடிய தர்காவாதியாக இருந்தாலும் அவர்கள் மீது கை வைப்பதற்கு யாருக்கும் எந்த திராணியும் கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான், ஓ மனித சமுதாயமே, உனக்கு உன்னுடைய ரப்பு பிரச்சனம் செய்கிறான், உன்னுடைய ரப்பு உனக்கு உபதேசம் செய்கிறான். என்ன உபதேசம் தெரியுமா? என்ன உபதேசம்? உன்னுடைய தாய் தந்தையிடத்தில் நல்ல முறையில் நடக்க வேண்டும். இந்த சிறுக்கு பேர்ல நீங்க ரொம்ப நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு சிறுக்கு பேர்ல ரொம்ப நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு இளைஞர்களும் நல்லா வச்சுக்கிடுங்க.
உன்னை சிறுக்கு வைக்கும்படி அவர்கள் ஏவினாலும் பலா துத்யஹுமா, அந்த இரண்டு நபர்களுக்கும் அந்த சிறுக்கு விஷயத்தில் தான் நீ கட்டுப்படக்கூடாது. ஆனால் அல்லாஹ் வாசகத்தை முடிக்கவில்லை. வஸ்வாஹிபுஹுமா ஃபித்துன்யா மஅரூஃபா, அவர்கள் சிறுக்கே வைத்தாலும் அவர்களிடத்திலும் உலக விஷயத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். என்னங்க, அவர்களுடைய விஷயம், என்னுடைய உம்மா சிறுக்கு தான் வைக்கிறார், என்னுடைய உம்மாவை பிரிவதற்கு எனக்கு எந்த திராணியும் கிடையாது. அபூ ஹுரைராவுடைய வரலாறு சஹீஹ் முஸ்லிமை படித்து பாருங்கள். அபூ ஹுரைரா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், வீட்டிற்குள் செல்கிறார். அபூ ஹுரைரா உம்மா திட்டுகிறார்கள். யாரை திட்டினார்கள்? அபூ ஹுரைராவை இல்லை. எந்த அபூ ஹுரைரா எந்த உம்மாவை விட உயிருக்கு மேலாக நேசிக்கிறாரோ அந்த ரசூலுல்லாஹ்வை திட்டுகிறார். யார்? அபூ ஹுரைராவுடைய உம்மா திட்டுகிறார். எப்படி திட்டினார்? சாதாரண திட்டா? திட்டுகிறார் திட்டுகிறார் திட்டுகிறார். அபூ ஹுரைராவால் என்னமும் செய்ய முடியவில்லை. அழுகிறார் அழுகிறார் அழுகிறார். அழுது விட்டு வீட்டை விட்டு வெளியேறி ரசூலுல்லாஹ் இடத்திலே வருகிறார். யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டேன், ஆனால் என்னுடைய தாயோ உங்களை திட்டுகிறார். யா ரசூலல்லாஹ், நீங்கள் அவருக்கு ஹிதாயத்திற்காக வேண்டி துஆ செய்யுங்கள். யா ரசூலல்லாஹ். என்னங்க சொன்னார்? ரசூலுல்லாஹ்வை திட்டினால் கூட, இதுதான் இங்க முக்கியம். அண்ணா அல்லாஹ் அந்த அளவுக்கு தாய் தந்தையர்களுடைய அவர்களுடைய சிறுக்கிலே கட்டுப்படாதே, அவர்கள் இணை வைத்தால் கட்டுப்படாதே, அவங்களுடைய தர்காவுக்கு கூட்டா நீ போவாத, அவங்க பாத்தியா போதுனா நீ சாப்பிடாத. ஆனால் அவர்களை அடிப்பதற்கோ அவர்களை திட்டுவதற்கோ இந்த விஷயத்திற்கு யாருக்கு கொடுத்தார்? அபூ ஹுரைராவுடைய நடிகத்தை பாருங்கள். என்ன செஞ்சாரு? ரசூலுல்லாஹ்வை நம்ம கேவலமாக திட்டுகிறது. என்ன செஞ்சா? அடிச்சாரா? அடிச்சாராங்க? உங்களுடைய ஈமான விடவுமா அபூ ஹுரைராவுடைய ஈமான் தாழ்ந்து போயிட்டு? நான் கேட்கிறேன், உங்களுடைய ஈமானை விடவுமா அபூ ஹுரைராவுடைய, உங்களுடைய பாசத்தை விடவுமா அபூ ஹுரைராவுடைய பாசம் மேலோங்கி விட்டது? என்னங்க செஞ்சார் அபூ ஹுரைரா? அழுதார் அழுதார். உம்மா மேல கை வைக்கிற நேரா ரசூலுல்லாஹ் வந்தார். யா ரசூலுல்லாஹ், பிரார்த்தனை செய்யுங்கள். யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ் பிரார்த்தித்தார்கள். அபூ ஹுரைரா வீட்டுக்கு போறாரு. அங்க உம்மா என்ன ஆயாச்சு? உம்மா என்ன ஆயாச்சு? அபூ ஹுரைரா நின்று நான் குளிச்சுட்டு வரேன். உம்மா குளிக்கி அபூ ஹுரைராவான ரசூலுல்லாஹ்ட்ட போவோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ். எதுனங்க கிடைச்சு? கண்டிப்பாக இந்த ஷிர்க் விட்டு வேண்டாம். ரசூலுல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு சஹாபாக்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள் தாயினுடைய கண்ணியத்தை, தாயினுடைய கண்ணியத்தை எப்படி புரிந்து கொண்டார்கள். அபூ ஹுரைரா காபாவிலே நின்று தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார். அபூ ஹுரைரா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் காபாவிலே நின்று கொண்டு தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு மனிதர் இரான் என்று சொல்லக்கூடிய இரானிலே இருக்கக்கூடிய இடத்தில் இருந்து கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டருக்கும் அதிகமாகத்தான் இருக்கும் சவுதிக்கு. கிட்டத்தட்ட இதற்கு மேலதான் இருக்கும். அந்த ஆள் என்ன செய்யறாரு? அலா இப்னு உமர் ஹமலத்துஹு உம்மி அலா ரகபத்தின், ஹமலத்துஹு உம்மி அலா ரகபத்தின். அந்த தாய்க்கு நடக்க முடியவில்லை. அந்த தாயை தன்னுடைய தோளிலே சுமந்தவராக மக்காவிற்குள் வருகிறார். தவாஃப் செய்கிறார், சஹீ செய்கிறார், மினாவுக்கு செல்கிறார், அரஃபாவுக்கு செல்கிறார். எல்லாம் முடிக்கிறதை இப்னு உமர் பார்த்துக் கொண்டே இருந்தார்கள். இப்னு உமர் இடத்திலே போய் பேசுகிறார். யா இப்னு உமர், யா இப்னு உமர், நீங்கள் பார்த்தீர்களா இல்லையா? ஹமலத்துஹு உம்மி அலா ரகபா, என்னுடைய தாயை என்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். எங்கே இருந்து தெரியுமா? மின் ஹுராசியூன், இரானிலே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய அதிலிருந்து என்னுடைய தாயை என்னுடைய தோளிலே சுமந்து வந்து கொண்டிருக்கிறேன். அத்தரானி அத்தரானி, எனக்கு நீங்கள் அறிவித்து தாருங்கள் இப்னு உமர் அவர்களே. இன்னி ஜஸைதுஹுமா, இன்னி ஜஸைதுஹுமா, இன்னி ஜஸைதுஹுமா, என்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்து விட்டேனா? என்னங்க 2000 கிலோமீட்டரா தோளில தூக்கி போட்டு நடக்க முடியாத உம்மாவை தவாஃப் செய்றாரு, சஹீ செய்றாரு, மினாக்கு போறாரு, அரஃபாக்கு போறாரு, முஸ்தலிஃபா போறாரு. எல்லாம் முடிஞ்சிட்டு இப்னு உமர்ட்ட கேட்கிறாரு, என் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செஞ்சுட்டானா? இப்னு உமர் சொன்ன பதில் என்ன தெரியுமா மக்களே? உன்னுடைய தாய் உன்னை பெற்றெடுக்கும் பொழுது அல்லாஹ் என்று ஒரு மட்டம் கட்டியிருப்பாளே, அந்த வேதனைக்கு நிகராக எந்த வேதனையும் அமையாது. இந்த வேதனைக்கு நிகரா என்னுடைய உம்மா பல மட்டம் கட்டியிருப்பாங்க. ஆனா ஒரே ஒரு மட்டம் என்னை பெறும் பொழுது அந்த ஒரு சப்தத்துக்கு நிகராக நீ 2000 கிலோமீட்டர் தூக்கிட்டு வந்துட்டு இனி 2000 கிலோமீட்டர் தூக்கிட்டு போற கியாம நாள் முழுவதும் உன்னுடைய தாயை உன்னுடைய தோளிலே ரக்கபா, உன்னுடைய தோளிலே நீ சுமந்தாலும் அந்த தாய் பெற்றிருக்கும் பொழுது ஒரு மட்ட வேதனையில கத்தின
சொன்னாங்கள அதற்கு ஈடாக ஆகாது. சஹாபாத்துல பாருங்க எப்படி இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குகிறார்கள். திடீர் என்று எந்திரிச்சு சொன்னார்கள், ஹாரிஸா பின் நுஅமான். இந்த செய்தி அஹ்மத் என்று சொல்லக்கூடிய 24008வது ஹதீஸ் வருகிறது. சஹீஹான சம்பவம், யாருக்கு தெரியும் பாருங்கள். ஹாரிஸா பின் நுஅமான் ரசூலுல்லாஹ் தூங்குகிறார்கள். எந்திரிச்சு, ஆயிஷா நான் சொர்க்கத்துக்கு போனேன், சொர்க்க சுகங்களை பார்த்தேன். அங்க ஹாரிஸா பின் நுஅமான் என்று சொல்லக்கூடிய என்னுடைய தோழர் குர்ஆன் ஓதி கொண்டிருந்தார். யா ஆயிஷா, ஆயிஷா என்னங்க இப்படி என்னங்க ஒரு நன்மை செஞ்சு விட்டாரு. அவர் தன்னுடைய தாய்க்கு பணிவிடை செய்யக்கூடிய விஷயத்திலே மிகவும் தீவிரமாக பணிவிடை செய்தார். இதற்காக வேண்டி அவர் சொர்க்கத்திலே குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார். வரலாறுகளிலே பார்க்கிறோம், எந்த அளவிற்கு பணிவிடை செய்தார்கள் என்று சொன்னால், அவருடைய தாயால் நடக்க முடியாது, சாப்பிட முடியாது, கையும் காலும் விளங்காமல் ஆகிவிட்டது. இந்த ஹிசாம் இப்னு நுஅமான் என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபிதான் உலை வைப்பார்கள், சாப்பாடாக்குவார்கள். தினமும் தாயினுடைய கையினால், தன்னுடைய கையினால் தாய்க்கு ஊட்டி விடுவார்கள். அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தான். ஆரம்பத்தில் சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன் தேசத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கூப்பிடுகிறார்கள், யா உமர், கூடிய சீக்கிரத்திலே நீங்கள் யமன் தேசத்தை வெற்றி கொள்வீர்கள். அங்கே ஒரு மனிதர் இருக்கிறார், உவைஸ் இப்னு ஆமிர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர். உவைஸ் இப்னு ஆமிர் என்று சொல்லக்கூடிய மனிதர், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். ஆனால் என்னை அவர் பார்க்கவில்லை. பாருங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி என்னங்க, 4969வது ஹதீஸ். யாரை பார்த்து சொல்றாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அஷ்ரத்துல் முபஷ்ஷராவை பார்த்து எப்படிப்பட்ட சிறப்பு தாய்க்கு பணிவிடை செய்வதிலே கிடைக்கிறது பாருங்கள். உமரை கூப்பிடியா, உமர், கூடிய சீக்கிரத்திலே யமன் தேசத்தை நீங்கள் வெற்றி கொள்ள போகிறீர்கள். அதிலே உவைஸ் இப்னு ஆமிர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இருக்கிறார். கர்மு குலத்தை சார்ந்தவர். அவருடைய உடல் முழுவதும் குஷ்டரோகமாக இருந்தது. அல்லாஹ் அந்த குஷ்டரோகத்தை நீக்கி ஒரு தங்கக்காசு அளவிற்கு அவருடைய உடலிலே லேசான அடையாளமாக அந்த குஷ்டரோகத்தினுடைய தழும்பு இருந்து கொண்டிருக்கிறது. அவரை நீங்கள் பார்த்தால், உமரே நீ அவரை பார்த்தால் உனக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க சொல். யாரை பார்த்து? உமர் யாருங்க? சொர்க்கத்திலே உலகத்திலே மாளிகை கட்டப்பட்ட மாமனிதர், சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லப்பட்டவர், ரசூலுல்லாஹோடு சிநேகமாக இருந்தவர். ஆனா இந்த ஆள் யாருங்க? ரசூலுல்லாஹ்வை வாழ்நாளிலே பார்க்காத ஒரு ஆளுங்க. சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தினா சொல்லப்படலைங்க. என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? அவர் என்னை பார்க்கல. காரணம் ஏன் தெரியுமா? அவனுக்கு, அந்த ஆளுக்கு, அந்த உவைஸ் இப்னு ஆமிருக்கு ஒரு உம்மா இருந்தது. அந்த உம்மாவிற்கு பணிவிடை செய்வதிலே தன்னுடைய நேரங்களை செலவழித்ததினால் என்னை அவர் பார்க்க முடியவில்லை. அந்த பணிவிடை செய்ததினால், ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தை ஒரு சஹீஹ் முஸ்லிம் படிச்சு பாருங்க, பெரிய ஹதீஸ். எனக்கு அவர் தன்னுடைய உம்மாவிற்கு அவர் பணிவிடை செய்ததினால் அல்லாஹ் அவருக்கு எப்படிப்பட்ட சிறப்பை கொடுத்தான் என்று சொன்னால், லவ் அஸ்லம அலல்லாஹி அபர்ரஹு, அல்லாஹ்விடத்திலே அவர் இந்த உலகத்திலே நின்று பிரார்த்தித்தால் அல்லாஹ் கண்டிப்பாக அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வான். அதனால் உமரே, அந்த மனிதரை பார்த்தால் உனக்காக வேண்டிய அவரிடத்திலே சொல். யார்? உவைஸ், எனக்காண்டி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேள் என்பதாக அந்த மனிதரை பார்த்தால் நீ சொல் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சொல்கிறார்கள். யமன் வெற்றி கொள்ளப்படுகிறது. அதே உவைஸ் இப்னு ஆமிரை பார்க்கிறார்கள். உமர் கையை பிடித்து சொல்கிறார்கள், யா உவைஸ் இப்னு ஆமிர், உதுஉ இலல்லாஹ், எனக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய். காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீ அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்ததில்லை, அதற்கு காரணம் உன்னுடைய தாய்க்கு நீ பணிவிடை செய்ததுதான். ஆனால் அல்லாஹ் உனக்கு கொடுத்த சிறப்பு, நீ பிரார்த்தனை செய்தால், நீ பாவ மன்னிப்பு கேட்டால் உடனே அல்லாஹ் எனக்காக வேண்டி அங்கீகரிப்பான். அதனால் எனக்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய உவைஸ் இப்னு ஆமிர். சகோதரர்களே, தாயினுடைய பணிவு, தாயிடத்திலே இருக்கக்கூடிய அந்த மதிப்புகள், அவர்களிடத்திலே பழகக்கூடிய பழக்கங்கள், அவர்களினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் எவ்வளவோ இருக்கிறது. ஆதலால் குறிப்பாக ஒவ்வொரு இளைஞர் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், நாம் நல்ல முறையில இருக்கணும். என்னதான் நம்ம தௌஹீதுக்கு வந்தாலும் சரி, என்னதான் சுன்னாவை நாம் பின்பற்றினாலும் சரி, நம்முடைய தாய், நம்முடைய தந்தையுடைய விஷயத்திலே மாறி செய்து விடக்கூடாது.
அவர்களிடத்திலே பேசும் பொழுது கூட நளினமாக பேசுங்கள், அவர்கள் மனசு வேதனைப்படாமல் பேசுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். அவர்கள் என்னதான் சிறுக்கு வச்சாலும் நீங்கள் சிறுக்கை எதிர்க்கிறேன் என்ற பெயரிலே அவர்களை விமர்சித்தால், அவர்களுடைய உரிமையிலே கை வைத்தால், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கடமைகளை செய்ய மறுத்தால் கண்டிப்பாக உங்களுடைய தௌஹீத், நம்முடைய தௌஹீத் நமக்கு எந்த உதவியும் செய்யாது என்பதை மனசிலே பதிய வைத்துக் கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய உம்மாவையும் நம்முடைய வாப்பாவையும் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை கேட்கும் அதன்படி வாழ்க்கை நடத்தக்கூடிய நன்மக்களாக உங்களை நன்றி மாற்ற வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய் தந்தையர்களுக்கு செய்யக்கூடிய அந்த ஹிதுமத்துகள், அவர்களுக்கு செய்யக்கூடிய பணிவிடைகளினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள், அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த கடமைகளிலே நாம் குறை வைத்து விட்டால் அதனால் கிடைக்கக்கூடிய நஷ்டங்களை எல்லாம் நாம் பார்த்தோம். ஒரு தாய் தந்தையினுடைய உரிமை இருக்கிறதே, அது என்னுடைய தந்தை இறந்ததற்கு பிறகும் தொடரும். இப்ப என்னுடைய தாய் தந்தையருக்கு எது முடியாங்க நான் பணிவிடை செய்யணும். நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம், என்னுடைய தந்தை உயிரோடு இருக்கக்கூடியவரை பணிவிடை செய்யணும், என் தந்தை உயிரோடு இருக்கக்கூடியவரை, என் தாய் உயிரோடு இருக்கக்கூடியவரை அவங்க மனசு வேதனைப்படாம நடக்கணும் என்பதாக நாம் நினைத்திருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்ன அபர்ரல் பிர்ர ஐயஸில ரஜுலு உத்தி அபவைஹி. முஸ்லிம்ல வரக்கூடிய 2552வது ஹதீஸ். நன்மைகளிலேயே மிகப்பெரிய நன்மை, வாசகத்தை கவனியுங்கள், இன்ன அபர்ரல் பிர்ர, நன்மைகளிலேயே மிக மிக பெரிய ஒரு நன்மை என்ன தெரியுமா? ஐயஸில ரஜுலு உத்தி அபவைஹி, ஒரு மனிதனுடைய தந்தை இறந்ததற்கு பிறகு அந்த தந்தை யாரிடத்திலே பழக்கம் வைத்துக் கொண்டிருந்தாரோ அவர்களுக்கு நீ அவர்களிடத்திலே பழக்கம் வைத்து அவர்களுக்கு உதவி செய்வது நன்மைகளிலேயே பெரிய நன்மை. புரியுதா? சம்பவத்தை பாருங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய விலை உயர்ந்த ஒரு கழுதையின் மீது உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய பணியாளன் வந்து கொண்டிருக்கிறார். அந்த கழுதை நம்ம சாதாரணமா நினைச்சிட கூடாது, கழுதைனாலே மோசமா நினைக்கிறோம். ஆனா அந்த இப்னு உமர் வச்சிருந்த அந்த கழுதை என்னன்னா, அவர் போர் செய்வதற்கு கூட அந்த கழுதைக்கு மேல உட்கார்ந்து தான் போர் செய்வார். அந்த அளவுக்கு அவருடைய கழுதை அவ்வளவு தரகாத்திரமா இருந்துச்சு. அப்ப அந்த கழுதையில அவர் உட்கார்ந்து இருக்கிறார். நல்ல விலை உயர்ந்த ஆடையை யார் போட்டிருக்கார்? உமர் அவருடைய மகன் இப்னு உமர் போட்டிருக்கிறார். அப்போ நல்ல பெரிய அந்த வெயிலுக்காக வேண்டி நல்ல விலை உயர்ந்த தலப்பாக கட்டியிருக்கிறார். இப்பொழுது அந்த கழுதை மீது ஏறி வந்து கொண்டிருக்கிறார். ஒரு காட்டரவி இப்னு உமரை கிராஸ் பண்றார். அப்ப கேட்கிறார் இப்னு உமரை பார்த்து, இப்னு உமரே, நீ உமரினுடைய மகன் தானே? ஆமாம். உடனே இப்னு உமர் இந்த கழுதையில இருந்து இறங்கி இந்த கழுதையை அவர் கையில கொடுத்துட்டார். இந்த கழுதைய யாரு? காட்டரவி கையில கொடுத்துட்டார். தன்னுடைய விலை உயர்ந்த சட்டையை கலட்டி அவங்க மேல போட்டு விட்டார். தன்னுடைய தலப்பா, அந்த வெயிலுக்காக வேண்டி கெட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த தலப்பாவை எடுத்து அவன் தலையில கட்டி விட்டு தன்கிட்ட இருக்கக்கூடிய காசெல்லாம் கையில கொடுத்து அல்ஹம்துலில்லாஹ் போயிட்டு வரான்ட்டார். பார்த்துட்டு இருந்தவருக்கு ஆச்சரியமா போயிட்டு, பணியாளனுக்கு ஆச்சரியம். இப்னு உமர் அவர்களே, இந்த கழுதை எப்படிப்பட்ட கழுதை? உங்களுடைய ஆடை விலை உயர்ந்த ஆடை, நீங்க வெயிலுக்காக வேண்டி கெட்டிய தலப்பா, இருக்கக்கூடிய பொருட்காசு எல்லாத்தையும் ஒரு காட்டரவி கையில கொடுத்துக்கிட்டு நம்ம 2 பேரும் நடந்து வாரமா, அப்படிங்க அவனுக்கு சிறப்பு இருக்கு. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இவரினுடைய தந்தை, இப்ப நான் இவனுக்கு கொடுத்தனோ இவனுடைய தந்தையும் என்னுடைய தந்தையாகிய உமரும் நண்பர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் சொல்ல கேட்டிருக்கிறேன், உங்களுடைய தந்தைக்கு செய்யக்கூடிய நன்மைகளிலேயே மிக சிறப்பான ஒரு நன்மை, உங்களுடைய தந்தை யாரிடத்திலே உறவு வைத்திருந்தாரோ, யாரிடத்திலே சிநேகமாக பழகினாரோ அவர்களிடத்திலே நீங்கள் சிநேகமாக பழகுங்கள், அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை. தந்தைக்கு இருக்கக்கூடிய பாத்தீங்க, இறந்ததற்கு பிறகும் கூட தந்தையர்களுடைய நண்பர்களை ஆதரிக்க வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் இடத்திலே இதே இப்னு உமர் வருகிறார். தந்தைக்கு இருக்கக்கூடிய மதிப்பை எனக்கு அதிகமா தாய் கொண்டு தெரிஞ்சுக்கலாம், தந்தையை பற்றி ரொம்ப தெரியுது கிடையாது மகன்களுக்கு. தந்தைக்கு இருக்கக்கூடிய மதிப்பை பாருங்கள். அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ் இடத்திலே, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு பெண்ணை திருமணம் முடித்து விட்டேன். இந்த ஹதீஸை நல்லா கவனிங்க. ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு தந்தைமார்களுக்கு உரிமையை கொடுத்திருக்கிறார்கள். என்னுடைய தந்தைக்கு என் மேல எவ்வளவு உரிமை இருக்கு பாருங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வாராரு, யா ரசூலல்லாஹ்,
என்னுடைய தந்தையை நான் ஒரு பெண்ணை திருமணம் முடித்தேன், அந்த பெண்ணும் என் மீது பாசமாக இருக்கிறாள், நானும் அவன் மீது பாசமாக இருக்கிறேன். இப்போது என்னுடைய தந்தை உமர் வருகிறார், வந்து சொல்கிறார் தல்லக்கு தனி, ஓ இப்னு உமரே அந்த பெண்ணை விவாகரத்து பண்ணிவிடு என்பதாக என்னிடத்திலே சொல்கிறார். ஆனால் நானும் அந்த பெண்ணை விரும்புகிறேன், என்ன யா ரசூலல்லாஹ் செய்வது, என்ன யா ரசூலல்லாஹ் செய்வது? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? தல்லக்கு தலாக்கிட சொன்ன என்று கேட்டுட்டு இருக்க, தல்லக்கு மூடி, அவர் சொன்ன விடவே நீ அந்த பெண்ணை விவாகரத்து செய்து விடு. மற்றொரு ஹதீஸ்ல அவர் இன்ன உம்மி தஅமுருனி பிதலாகிஹா, ஒரு சஹாபி வருகிறார், கேட்கிறார் ரசூலுல்லாஹ்விடத்திலே, யா ரசூலல்லாஹ் என்னுடைய உம்மா என்னுடைய மனைவியை விரும்ப நான் விரும்புகிறேன், அவரை விவாகரத்து செய்ய என்னை தூண்டி கொண்டிருக்கிறார், நான் என்ன செய்ய யா ரசூலுல்லாஹ்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல் வாலிது அவ்ஸதுஹா அப்வாபல் ஜன்னah, உன்னுடைய பெற்றோர், உன்னுடைய உம்மா, உன்னுடைய வாப்பா சொர்க்கத்தினுடைய வாயிலில் நின்றும் உள்ள ஒரு வாயிலாக இருக்கிறது. நீ நீ நாடினால் அந்த வாயிலை உடைத்து விடு, நீ நினைத்தால் அந்த வாயிலை பாதுகாத்துக் கொள். உனக்கு ஆசையா, உனக்கு அந்த சொர்க்கத்துக்கு போகணும் ஆசையா இருந்தா உன்னுடைய உம்மா தலாக் விட சொல்லிட்டா அந்த பெண்ணை தலாக்கு விட்டு விடு. இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு சமுதாயத்துல? பெண்ணுக்காக வேண்டி வாப்பாவை இன்னைக்கு உம்மாவை தலாக்கு விட்டுதான் மகன் பக்கமா இல்லையா? இன்னைக்கு பெண்ணுக்காக வேண்டி நீங்க இந்த பெண்ணை திருமணம் முடிச்சு வைக்கலன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் சாட்டி எடுத்துட்டு போய் திருமணம் முடிச்சிருவேன், நீங்க எனக்கு தேவையில்லை. இன்றைய லட்சணம் பாதுகாக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله محمد رسول الله حي على الصلاة.